உலகநாயகன் கமல்ஹாசன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் கூட்டணியில இந்தியன் 2 திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. முதல்ல ஒரு விஷயம், ட்ரெய்லர் சூப்பரா இருந்தா படம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதுக்கு ஒரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர். ஏன்னா அந்த ட்ரெய்லர் கட்டை பார்த்துட்டு படத்தை எதிர்பார்த்த நிறைய பேருக்கு ஏமாற்றம் தான் இருந்தது. ட்ரெய்லர் அந்த அளவுக்கு இல்லையே, ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரெய்லர் மொக்கையா இருந்தா படமும் மொக்கையா இருக்கணுன்றதுக்கும் எந்த அவசியமும் இல்லை. சரி, இந்த ட்ரெய்லர்ல நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்றத இந்த வீடியோல பாத்திரலாம். பொதுவாகவே சங்கர் படம் அப்படின்னா நாட்டில் நடக்கிற அநீதி, மெயினா கரப்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணியிருப்பாரு. அதை தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. இதுலயும் குறிப்பா நார்த் சைட்ல நடக்கிற ஒரு கல்யாணம், அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாமே அது. அப்புறம் ஆல்ரெடி இன்ட்ரோ வீடியோலயே பிஜேபி கோவிட் டைம்ல என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் சீன் வச்சிருப்பாங்க. இதுல ஆன்டி இண்டியன் டயலாக் வச்சிருக்காங்க. யோ என்னையா அவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி டயலாக் வச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த படத்தோட கதைக்கு வருவோம். ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பொதுக்கல்வி இயக்ககம்ல ஒரு டெத் நடக்குது. அதுவும் 6.5 லட்சம் தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல 8.5 லட்சம் இருந்தால் தான் போஸ்டிங்னு சொன்ன உடனே அந்த லேடி சூசைட் பண்ணிக்கிறாங்களா இல்லை தவறுதலா விழுறாங்களா என்னன்னு தெரியல, மேலேருந்து கீழே விழுறாங்க. இந்த மாதிரி நாட்டில் நிறைய அநியாயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், ரிஷிகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதில் இவங்களோட கேரக்டர்ஸ் பேர் என்னன்னா, சித்தார்த்தோட பேரு சித்ரா அரவிந்தன், பிரியா பவானி சங்கரோட பேரு ஆர்த்தி, ஜெகனோட பேரு தம்பேஷ், ரிஷிகாந்தோட பேரு ஹரிஷ். இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட பசங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் பண்ண தப்பை எக்ஸ்போஸ் பண்ணாங்களா இல்ல அவங்க பேரண்ட்ஸோட ஆக்சஸை வச்சு இவங்க எதையாவது திருடி எக்ஸ்போஸ் பண்ணாங்களான்னு தெரியல. எல்லா பேரண்ட்ஸும் பசங்களா பலார்னு அறையிற மாதிரி அடுத்தடுத்து சீன் வருது. இவங்க 4 பேரும் சேர்ந்து தங்களோட கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஹண்டிங் டாக் வரணும் அப்படின்னு சித்தார்த் சொல்றாரு. அப்படி யாரா இருக்கா அப்படின்னு பிரியா கேட்கும்போது இருந்தாரு அப்படின்னு இந்தியன் சேனாபதியை பத்தி ஒரு பில்டப்பும் லைட்டா பிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் அப்படி கட்டா காமிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் கம்பேக் இந்தியன் அப்படின்னு இவங்க எல்லாருமே உட்காந்து ஹேஷ்டாக் போட்டு சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க. எல்லா பக்கத்துலயும் இந்த மாதிரி கம்பேக் இந்தியன் அப்படின்னு வைசாக்ல கேட்கறாங்க, மும்பைல கேட்கறாங்க, அப்படியே சோஷியல் மீடியால போஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுதான் கதறல் சாங்கோட லீட் போல இருக்கு. இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ். இன்னொரு சீக்வன்ஸ் என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஒரு மல்டி மில்லியனர் க்ரூஸ் ஷிப்ல வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் கூட அவர் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லேடியோட உடம்புல ஏறுற ஆமல கூட ரத்னக்கல்லா பதிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை யூனிஃபார்ம்ல மாறு வேஷம் போட்டுட்டு போற சேனாபதி அவரோட கண்ணையே புடுங்கி போட்டு தள்ளுறாரு. அநேகமா இந்த மல்டி மில்லியனர் ஏதாவது ஒரு வகையில எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ரிலேட் ஆயிருந்திருக்கணும். எஸ்.ஜே. சூர்யான்னு சொன்னோடனே அவரை காட்டின இடத்த பாருங்களேன். செம்ம கிராண்டான ஒரு வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பின்னாடி இருக்கிற போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோல அவர் ஸ்கை டைவிங் பண்ற மாதிரி, இன்னொரு போட்டோல புல் டேமிங் பண்ற மாதிரி, இன்னொரு போட்டோல மைக் முன்னால நின்று ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி, இப்படி இவரோட பல வித்தியாசமான புகைப்படங்கள்லாம் இருக்கு. இவரோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருப்பாங்க போல இருக்கு. இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸ். அப்புறம் இன்னொரு சீக்வன்ஸ் என்ன காட்டியிருக்காங்கன்னா, கிரே கலர்ல யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ட்ரெஸ்ல முதல்ல ஒரு லேப் செட்டப்ல ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் சீனை ரிவீல் பண்றதே எப்படி பண்றாங்கன்னா, எல்லாரும் அப்படியே சில மாதிரி நிக்கிறாங்க. அப்படியே கேமரா இப்படி ஜூம் பண்ணி இந்த பக்கம் வந்தா அவங்க சில மாதிரி நிக்கிற காரணமே நம்ம சேனாபதி தான். ஏன்னா பர்ம கலையில அவர் தாக்குனதுனால எல்லாம் அப்படியே சில மாதிரி நிக்கிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த சீன்ல காட்டியிருக்காங்க. இதே இடத்துல திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் சில ஃபைட்டர்ஸும் வந்துடுறாங்க. அந்த டைம்ல தான் கமல் ஷர்ட்லெஸ்ஸா ஃபைட் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் போகுது. அப்புறம் இதே கிரே ட்ரெஸ்ல சேசிங் சீன் நிறைய காட்டுறாங்க. மெட்ரோ ட்ரெயின்ல, ரோட்ல, பீச் ஓரத்துல இந்த மாதிரிலாம் நிறைய சேசிங் சீன் காட்டுறாங்க. அப்புறமா ஒரு இடத்துல சேனாபதியை ரவுண்ட் அப் பண்றாங்க பாபி சிம்மா அண்ட் டீம். அந்த டைம்ல எல்லாரோட துப்பாக்கி முனையும் இவரை நோக்கி நின்றுட்டு இருக்கு. இவர் அப்படியே கூனி குறுகி நிக்கிற மாதிரி நிக்கிறாரு. அடுத்த ஃப்ரேமே பாத்தீங்கன்னா டக்குன்னு அவர் நின்ன இடத்துல இருந்து ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட தூம் 2 படத்துல ரித்திக் ரோஷன் எல்லார்கிட்டையும் மாட்டினோடனே அந்த மேன் ஹோல்ல ஏற்கனவே ஒரு ஆசிட் மாதிரி ஊத்திருப்பாரு, டக்குன்னு அதில் இறங்கிடுவாரு, இன்னொரு இடத்துல இருந்து வெடிச்சிட்டு வெளில வருவாரு. இந்த சீன் தான் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி அங்கிருந்து இவர் டிசப்பியர் ஆயிடுறாரு. இப்படி தப்பிக்கிற மாதிரி ஒரு பக்கம் காட்டினாலும் இன்னொரு சீன்ல கோர்ட்ல சேனாபதி நிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. அநேகமா அவர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் விடுதலை செய்யு நாடு ஃபுல்லா போராட்டம் நடக்கிற மாதிரி அடுத்த ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. அப்புறம் பார்ட் 1ல வர்ற மாதிரியே அந்த நேதாஜி ட்ரெஸ் போட்ட மாதிரியே ஒரு காஸ்டியூம்ல வராரு. என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல ட்ரெடிஷனல் வீடியோ ரெக்கார்டர் வச்சு எடுத்திருப்பாங்க, அதுக்கு பதிலாக இப்போ அப்டேட் ஆகி செல்ஃபி வீடியோ மாதிரி எடுக்கிறாரு. அப்போ ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இதுக்கு நடுவில் வேற கெட்டப்ல நிறைய ஃபைட் சீன்ஸ்ல குறிப்பா வர்மக்கலை யூஸ் பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஷார்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமா கிராவிட்டி இல்லாத ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நடக்கிற ஃபைட் மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. இது டீசர்லயும் இருந்துச்சு, ட்ரெய்லர்லயும் வந்திருக்கு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 மேஜர் சீன்ஸோட விஷுவலா தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கர் கிட்ட இருந்து நிறைய சர்ப்ரைசஸ் எதிர்பார்க்கலாம். டிஏஜிங் டெக்னிக்கை படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப வருஷமா ஒரு டாக் வந்துகிட்டு இருக்கு. விக்ரம்லையும் இப்படி சொன்னாங்க, பட் இந்த படத்துல கன்ஃபார்மா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு ஃபேன் தியரி ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, இது சேனாபதியே இல்லைங்க, அவரோட கிராண்ட் சன் இல்லைன்னா அவரோட சன், அவங்க யாரோ ஒருத்தங்க இந்தியன் தாத்தா கெட்டப் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன இது ஜவான் மாதிரி இருக்கே அப்படின்றீங்களா? ஜவான் படத்துக்கூடையும் கோப்ரா படத்துக்கூடையும் நிறைய கம்பேரிசன் வந்துட்டு தான் இருக்கு. சந்துரு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல செத்துட்டாரு அப்படின்னா அவர் செத்துட்டாருன்றதை எங்கேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல இல்லைங்க.
வெடிச்சு இவர் தப்பிச்சிட்டாருன்னு காட்டுவாங்க, சந்துரு அதுக்கப்புறம் காட்டவே மாட்டாங்களே, குத்து வாங்கிட்டு தானே இருப்பாரு. மேபி அவரே அவங்க அப்பா செத்துட்டாருன்னு நினைச்சோ, இல்ல அப்பா பண்ணது கரெக்ட் தான் நினைச்சோ இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு தியரியும் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நெடுமுடி வேணு, விவேக், மனோபாலா, மாரிமுத்து இந்த மாதிரி மறைந்த நட்சத்திரங்களை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது லைட்டா ஃபீல் ஆகுது. விவேக்குக்கு லெஜெண்ட்ல ஒரிஜினல் வாய்ஸை அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த வாய்ஸையே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டப்பிங் பண்ணும்போதே அவர் தவறிட்டாரு. அதே மாதிரி இந்த படத்தில் என்ன பண்ண போறாங்க, ஏஐல ஒரு வாய்ஸ் வருமானலாம் எதிர்பார்த்தா இந்த ட்ரெய்லர் கட்ல யாரோ டப் பண்ண மாதிரி தான் இருக்கு. மேபி படத்தோட மெயின் வெர்ஷன்ல ஏஐல விவேக்கோட வாய்ஸ் வருமானதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி அனிருத்தோட பிஜிஎம் நல்லா இருக்குப்பா. பாட்டு ஃபர்ஸ்ட் கேட்டப்போ என்னடான்ற மாதிரி இருந்துச்சு, பட் இந்த ட்ரெய்லரோட பிஜிஎம் பார்க்கும்போது சூப்பராக தான் போட்டிருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. விஷுவல்ஸ் கிராண்டா இருக்குன்றக்கா மட்டும் வந்துட்டு இருக்கு. ஆனா பெரிய குறை என்னன்னா மேக்கப் சரியில்லை அப்படின்றதான். ஏன்னா இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது மேக்கப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி இது மேக்கப் தான் அப்படின்னு தெரிகிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த பஞ்ச் டைலாக்லாம் கூட கொஞ்சம் லோக்கலாக இருக்குது. கருமோ இல்லை சார் வருமோன்றது, அப்புறம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்றது, லாஸ்ட்ல வர மியாவ் சவுண்டு, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்ன மாதிரியே ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த ட்ரெய்லர் வந்துச்சுன்னே நிறைய பேர் தெரியாமல் இருந்தாங்களா, இல்லை பார்த்தவங்க டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவங்களோட சர்க்கிளில் ஷேர் பண்ணாமல் இருந்தாங்களா, என்ன காரணமோ முதல் 2 மணி நேரம் வரைக்கும் கூட 5000 வியூஸ் தான் தாண்டி இருந்துச்சு. அடுத்த நாள் தான் 4.5 மில்லியன் வியூஸை தாண்டி இருந்துச்சு. சரி, இந்த ட்ரெய்லரில் நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்களும் கவனிச்சிருந்தீங்களா? இதை தாண்டி ஏதாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்தியன் 2 யாரெல்லாம் FDFS பார்க்க போறீங்கன்றதையும் சொல்லுங்கள்.